திருப்பலியில் இணைந்திடவே திருவிருந்தில் கலந்திடவே திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே பிறருறவில் வளர்ந்திடவே திருக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட அருளில் நனைந்திட உண்மை வழியிலே நாடு நடந்திட பரமன் இயேசு நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். திருப்பலியில் இணைந்திடவே திருவிருந்தில் கலந்திடவே திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே பிறருறவில் வளர்ந்திடவே திருக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். இரக்கத்தை விரும்பிடும் தந்தை மைந்தனை தியாகத்தின் பலியாகும் உண்மையின் வழி நடந்து உயிரை தான் இழந்து தந்தைக்கு மகன் தந்த உன்னத பலியாகும் இறைசித்தம் நிறைவேற்றி அவர் பலி செய்திடவே இறைவனின் பலியினிலே இணைய வாருங்கள். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். திருப்பலியில் இணைந்திடவே திருவிருந்தில் கலந்திடவே திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே பிறருறவில் வளர்ந்திடவே இறைக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட அருளில் நனைந்திட உண்மை வழியிலே நாடு நடந்திட பரமன் இயேசு நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று எமது பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்று பங்கின் சிறுவர் சிறுமியர் நற்கருணை உறுதிப்பூசல் எனும் அருட்சாதனங்களை பெற இருக்கின்றனர். மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். அத்துடன் உறவு வாழ்விற்கும் அடித்தளமிடுகின்றது உணவு. அதே போல நாம் அருளுயிரை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர நற்கருணையே அடிப்படை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. உறுதிப்பூசல் வழியாக இவர்கள் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு புது படைப்பாக மாறி இயேசு உருவாக்கிய இறையரசிற்கு சாட்சிகளாக வாழ அனுப்பப்படுகின்றனர். இது இவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியாகும். உறுதிப்பூசல் பெறும் நம் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டி துணை நிற்க பெற்றோரும் ஞான பெற்றோரும் இப்பங்கு சமூகத்தில் உள்ள நாம் அனைவருமே அளிக்கப்படுகின்றோம். இம்மாபெரும் கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று நற்கருணை உறுதிப்பூசுதல் அருட்சாதனங்களை வழங்குவதற்காக நம் மறைமாவட்ட குறுமுதல்வர் அர்ப்பணி ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. மதிப்புக்குரிய குறுமுதல்வரையும் இங்கு வந்துள்ள குருக்களையும் நற்கருணை உறுதிப்பூசல் பெறப்போகும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் கூறுகின்றார், நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன்,
நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளை, ஒரு தாய் தன் குழந்தையை வரவேற்பதை போன்று இன்று திரு அவை உங்களையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிக சிறந்த நாள். ஏனெனில் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளானீர்கள் என்று ஆண்டவர் தூய ஆவியானவர் பொழியவும் உங்களை தம் குடும்பத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கு பெற்றவும் அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்து அந்த அப்பம் ஆகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் பரலோக வீட்டிற்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திரு அவை உங்களை அழைக்கின்றது. எனவே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் நற்கருணை விருந்தை அருந்தவும் ஆயத்தமாய் இருக்கும் உங்களை நானும் திரு அவையின் பெயரால் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, திரு அவையிடம் இன்று நீங்கள் கேட்பது என்ன? இந்த திருவருட் சாதனங்கள் மூலம் நீங்கள் பெறுவது என்ன? இயேசு கிறிஸ்துவின் உடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள திவ்ய நற்கருணையையும் ஆவியின் வல்லமையினால் உங்கள் இதயம் திடமாக்கப்பட்டு ஆவியின் வழியாலே வழிநடத்தப்பட உறுதி பூசல் எனும் அருட்சாதனத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பேரின்பத்தில் பங்கு பெறும்படியாக இறைவனையும் உங்கள் அயலவரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கும் விசுவாசத்தில் நாம் உறுதி பெற ஆவியானவரின் கொடைகளை பெற்று மகிழ்வதற்கும் நம் பாவ மாசுமாறு அற்றவர்களாக இருக்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசு எங்கள் ஆண்டவர், மீட்பர், இரக்கமுள்ளவர், எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடம் இறந்து கேட்போம். இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டுமென்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும். எம்மை படைத்து காத்து ஆண்டு வழி நடத்தி வரும் கடவுளின் பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே, இனிமேல் நாங்கள் நல்லவர்களாக இருக்க உதவி செய்தருளும். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் நம் அயலாருக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, மற்றவர்களுடைய தேவைகளை நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். இயேசுவே, எப்படி செபிப்பது என்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பலினால் செபிக்காது இருந்திருக்கின்றோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பின் இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையில் இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. இயேசுவே, எங்களை
இப்பொழுதும் அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவதையும் இயேசு இன்னும் அதிகம் அதிகம் அன்பு செய்வதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசு தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லோருக்கும் உதவி செய்யும்படி ஆறுதல் நமது தந்தையாகிய இறைவனை மன்றாடுவோம். ஆமென். எங்கள் வானக தந்தையே இறைவா, இந்த பிள்ளைகளோடு இவர்களது பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார் உறவினர், நண்பர்களாகிய நாங்கள் அனைவரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கு ஒன்று கூடியுள்ளோம். மாபெரும் அன்பை நாங்கள் கண்டறியும் பொருட்டு எங்கள் குறைகளை மன்னித்து இதே எங்களை தூய்மையாக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம். என்றென்று வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம். என்றென்று வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம். மண்ணக மேய்ப்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம். மண்ணக மேய்ப்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். நன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகிறோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். தந்தையின் மகனை போற்றுகிறோம். ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். அன்பின் நூற்றினை போற்றுகிறோம். திருச்சபை காவலரை போற்றுகிறோம். அன்பின் நூற்றினை போற்றுகிறோம். திருச்சபை காவலரை போற்றுகிறோம். திருத்தூதர் பணியிலிருந்து 2ஆம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவர் சீடர்கள் மேல் வந்திறங்கிய மாபெரும் நிகழ்ச்சியை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து
பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுக்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்து வந்திருந்த இறை பெற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கல்லேயா அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதப்படி என வியந்தனர். பார்தரும் மேதியரும் எலாமேயரும் மெசபத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை எடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்டிருக்கிறோமே என்றனர். எல்லோரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரப்பிக் குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்டது போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த பிள்ளைகளே, இறைவனின் திரு அவையிடம் நீங்கள் கேட்பது என்ன? அன்பார்ந்த இறை மக்களே, தேற்றுபவரான தூயாவியானவரின் புதியதொரு வருகைக்காக அனைவரும் மன்றாடுவோம். இங்கே கூடியிருக்கும் இந்த பிள்ளைகளின் மேல் தூய ஆவியை பொழிந்திடவும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியவர்கள வாழவும் இறைவன் இவர்களுக்கு உதவுவாராக. ஆமென். எல்லோரும் அமர்ந்திருப்போம். வாரும் தூய ஆவியை, வந்தமை தூய்மை ஆக்குமே, அழியும் ஆக்கும், நிரப்பும் நீராக்கும். தேவ நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று உச்சம் கற்பிக்கின்றது கத்தோலிக்க மறைக்கல்வியும் இரண்டாம் வத்திக்கான் சங்கமும். அன்பிற்கினிய அமிர்தகளி, கப்பலேந்தி வாழ் பங்கு மக்களே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆன்மோனவாக முதன்முறை பெற்று அதே வேளையில் தூய ஆவியானவரால் மீண்டும் ஆட்கொள்ளப்பட இருக்கின்ற பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அருட்சாதன திருப்பலியில் தொடர நான் திருச்சபையின் பெயரால் வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறப்போகின்றீர்கள். டபுள் பிளஸ்ஸிங். ஒன்று, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். அடுத்த ஆசீர்வாதம், தூய ஆவியானவர் உங்களில் உறுதிப்படுத்தப்பட போகின்றார். ஒரு வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய மகளுக்கு அப்பா கால் பண்ணுகின்றார். மகள், உங்களுக்கு இந்த முறை கிறிஸ்மஸ் நத்தாருக்கு நான் என்ன கிஃப்ட் அல்லது பரிசு பொருள் அனுப்ப வேண்டும் என்று. மகள் சொல்லுகின்ற பதில், அப்பா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் 3 வருடங்களுக்கு மேல் ஆகின்றது. இந்த முறை நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும், நத்தார் கொண்டாட வேண்டும். அதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய மிகவும் சிறந்த கிஃப்ட் என்று மகள் பதில் சொல்லுகின்றார். ஒருவருடைய பிரசன்ஸ் என்று சொல்லுவோம், உடன் இருப்பு. அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது, அன்பை வெளிப்படுத்துகின்றது, அரவணைப்பை தருகின்றது, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்றது. எப்படி? அந்த பிள்ளையின் தந்தை அவரோடு இருந்தால்தான் அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியோ அன்போ ஆசீர்வாதமோ அரவணைப்போ. அதே போன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிள்ளைகளே, நம் உடன் இருக்கின்றார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று வாக்கு பண்ணியவர் எப்படி பிரசன்னமாகின்றார்? நாங்கள் அன்றாடம் பங்கு பெற்றுகின்ற கல்வாரி தியாக திருப்பலியில் தாம் காட்டி கொடுப்பதற்கு முதல் நாள் இரவு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். இது என் உடல், உண்ணுங்கள். திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி இதை பருகுங்கள், இது புதிய உடன்படிக்கையினால் ஆகும் இரத்தத்தின் கிண்ணம்.
முதல் நாள் இரவு வார்த்தையால் செய்ததை மறுநாள் கல்வாரியில் சிலுவையில் அவர் வாழ்க்கையினால் செய்து காட்டினார். ஆகவே ஒவ்வொரு கல்வாரி பலியும் இரத்தம் சிந்தாமல் இயேசுவே குரு, இயேசுவே பலிபீடம், இயேசுவே செம்மறி. சிலுவையில் நடைபெற்றது இரத்தம் சிந்தாமல் இங்கு நடைபெறுகின்றது. இதைத்தான் அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்கள் பங்கு பெற்று போகின்றீர்கள், ஆண்டவரை உட்கொள்ள போகின்றீர்கள். ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள், பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர்களது அடையாளம் என்ன? அவர்கள் திருப்பலிக்கு செல்ல வேண்டும், இயேசுவை உட்கொள்ள வேண்டும், இயேசுவை ஆராதிக்க வேண்டும். திருப்பலிக்கு செல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களோ கத்தோலிக்கர்களோ அல்ல அன்பார்ந்தவர்களே. எனவே ஒவ்வொரு திருப்பலியும் நாம் உட்கொள்ளுகின்ற நற்கருணையும் நம்மை இயேசுவாக மாற்ற சொல்லுவார்கள். நாம் எதை உட்கொள்ளுகின்றோமோ அதுவாகவே மாறிவிடுகும். நாம் உண்ணுகின்ற உணவும் சாப்பாடும் நம் நரம்பாக, நம் சதையாக, நம் இரத்தமாக, நம் ஊட்டமாக மாறுகின்றது. அப்படி என்றால் நாம் உட்கொள்ளும் இயேசு ஆண்டவராக நாம் ஏன் மாற முடியாது? மாற முடியும், மாற வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் மறையாசிரியரும் பங்கு தந்தையும் உங்களை இந்த நற்கருணை மற்றும் உறுதி பூசல் தேவ திரவிய அருமானத்தை பெறுவதற்கு நிறைவாக ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். பயபக்தியோடு, தெய்வ பயத்தோடு, ஆன்மீக வாஞ்சையோடு நீங்கள் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றீர்கள். இயேசு என்னுள் வரப்போகின்றார் என்ற ஒரு விருப்பத்தோடு நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். எனவே இந்த ஆர்வம், இந்த விருப்பம், இந்த பக்தி இன்றோடு இந்த கொண்டாட்டத்தோடு முற்றுப்பெறும் ஒன்று அல்ல. ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் திருவிருந்து நாக்கை நீட்டி வாங்குகின்ற பொழுது அது வளர வேண்டும். அது உங்கள் பொறுப்பு, இது பெற்றோரின் கடமையும் ஆகும். நாக்கை நீட்டி ஆமேன் என்று பெறும் நீங்கள் கரங்களை நீட்டி அடுத்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இன்றிலிருந்து இயேசு உங்கள் மனங்களில், உங்கள் இதயங்களில் வாசம் பண்ண விரும்புகின்றார். எனவே நீங்கள் இயேசுவை போல் சிந்தித்து, இயேசுவை போல் பேசி, இயேசுவை போல் நல்ல காரியங்களை செய்ய முற்பட வேண்டும். அதை நீங்கள் ஒரு திடமான முடிவோடு இன்று நீங்கள் இயேசுவை ஆமேன் என்று சொல்லி உட்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த பிள்ளைகளே. ஆகவே இன்று இயேசு ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் மிக்க நாள். அது முதலாவது பிளஸிங் அல்லது ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? தூய ஆவியானவர். முதலாம் முறை வார்த்தை நற்கருணையை பற்றி குறிப்பிட்டது. பவுல் அழகா சொன்னார் கொரிந்து திருச்சபைக்கு எப்படி அவர்கள் திருவிருந்து உண்ண வேண்டும். கண்டிப்பாக ஆன்ம ஆயத்தத்தோடு. இரண்டாம் வாசகம் தூய ஆவியானவரின் அருட்பொழிவை பற்றி பேசியது நம்மோடு. உறுதி பூசுதல் அல்லது நாங்கள் கான்ஃபர்மேஷன் என்று அழைப்போம். அர்த்தம் என்ன? திடப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். நீங்கள் ஏற்கனவே திருமுழுக்கின் மூலமாக பிள்ளைகளே, குருவானவர் உங்கள் மீது தண்ணீரை ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியால் நான் உன்னை கழுவி உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இன்றைய நாளில் அந்த ஆவியானவர் உங்களுள் உறுதிப்படுத்தப்பட போகின்றார். ஏற்கனவே உங்கள் சார்பாக உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்று நீங்கள் ஒரு பக்குவம் அடைந்து நீங்களே அந்த வாக்குறுதியை சற்று நேரத்தில் புதுப்பிக்க போகின்றீர்கள். உங்கள் மீது கிறிஸ்மா எண்ணெய் அல்லது தைலம் பூசப்பட போகின்றது. எண்ணெய், தைலம் நமக்கு என்னதை விளைவு ஏற்படுத்துகின்றது? எங்களுக்கு நலம் அளிக்கின்றது. காயங்களுக்கு பல வேளைகளில் எண்ணெய் போட்டால்
பூசினால் காயங்கள் குணமடைந்துவிடும். பாவம் எனும் காயம் உங்களில் இருந்தால் தூயாவியானவர் பெயரில் பூசப்படுகின்ற எண்ணெய் உங்கள் காயங்களை ஆற்றப் போகின்றது. எண்ணெய் திடப்படுத்துகின்றது. தூய ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தின் மூலம் திடப்படுத்த போகின்றார். எண்ணெய் அழகு சேர்க்கின்றது, நறுமணம் சேர்க்கின்ற. உண்மையான அழகு நறுமணம் என்ன? பாவ மாசு மறு அற்ற வாழ்க்கைதான் உண்மையான அழகு என்பது கடவுளை பொறுத்த வரைக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் எவ்வாறு நறுமணம் வீசப் போகின்றீர்கள்? அவரது கொடைகள் மூலமாக ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம், விமரிசை, இந்த எல்லா கொடைகளையும் தூயாவியானவர் உங்களுக்கு திருமுழுக்கின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் எப்படி நறுமணம் வீச போகின்றீர்கள்? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, கனிவு, பரிவு, நன்னயம், நிறைகற்பு, தன்னடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கும் கொடுக்க போகின்றீர்கள். தூய ஆவியானவரின் வரங்களை நீங்களும் பெற்று இந்த சமுதாயத்திலே அதை பகிர்ந்து கொள்ள போகின்ற, இதுதான் நீங்கள் வீசப்போகின்ற நறுமணம், நல்ல வாசம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைய நாளில் ஆவியானவர் உங்கள் மீது அழியாத முத்திரையை பொறித்த போன்ற ஸ்டாம்ப் அல்லது சீல், என்ன அடையாளம்? ஒரு கடிதம் வருகிற அதுக்கு சீல் இருக்கணும். அதுதான் அதுக்குரிய உறுதி. இன்னாரிடமிருந்து கவர்மெண்ட் வருகின்றது. அதே போன்று இன்று உங்களில் ஒரு சீல், ஒரு அழியாத முத்திரை பொறிக்கப்பட போகின்றது. தூயாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தரப்படுகின்ற முத்திரை அல்லது பதிக்கப்படுகின்ற வார்த்தை. இன்றிலிருந்து நீங்கள் எல்லோரும் தூய ஆவியானவர் குடிகொள்ளும் ஆலயங்கள். பவுல் சொல்லுகின்றார், அன்பார்ந்த மக்களை, உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நீங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவி குடிகொள்ளும் ஆலயங்கள். தீய ஆவி சாத்தான் அவன் எந்த வகையிலும் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ள குடிகொள்ள நீங்கள் அனுமதிக்க கூடாது. மாறாக ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணி உங்களை வந்து இறங்கி உங்களோடு அவர் வழிநடத்த விரும்புகின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆகவே இன்றைய நாளில் இந்த 2 அருட்சாதனங்கள் உங்களுக்கு 2 ஆசீர்வாதங்களை இறைவன் தருகின்றார். இந்த அருட்சாதனங்களில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது பெற்றோரதும் ஞான பெற்றோரதும் தலையாய பொறுப்பு, கடமை. வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, இதை பெற்றோரும் ஞான பெற்றோரும் கொண்டு வழிநடத்த வேண்டும். ஆமீன். நீங்கள் இப்போது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும்பொழுது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞானத்தாய் தந்தை உங்கள் பெயரால் பதிலளித்தார்கள். இன்று திரு அவை தாய் உங்களிடம் அதே கேள்வியை தான் கேட்கின்றார். இப்போது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவராய் இருக்கின்றபடியால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் உங்களை வினவுகின்றேன், பதில் கூறுங்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? எல்லாவிதமான தீமைகளையும் சுயநலமுள்ள செயல்களையும் உங்களிலே உருவாக்கக்கூடிய பசாசை விட்டு விடுகின்றீர்களா? கெட்ட நண்பர்களின் சிநேகம், திருடுதல் ஆகியவற்றை விட்டு விடுகின்றீர்களா? சாதி, மத, மொழி பேதங்களால் மற்றவர்களிடம் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தீய குணங்களை நீங்கள் விட்டு விடுகின்றீர்களா? பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும், அன்பார்ந்த பெற்றோரே மற்றும் ஞான பெற்றோரே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதன்முறையாக உட்கொள்ளவும் உறுதி பூசல் வழியாக
விசுவாசத்தில் திடப்படுத்தப்பட்டு தூய ஆவியின் கொடையை பெற இருக்கும் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். இன்று உங்களுக்கு இது பாக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாய் உருவாக்கும் பொறுப்பையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் முதல் நன்மை உறுதிப்பூசல் போன்ற அருட்சாதனைகள் பெறவும் ஆர்வத்தை ஏற்கனவே தூண்டி எழுப்பியதைப் போல தொடர்ந்து நீங்கள் உங்கள் முயற்சிகளாலும் விசுவாசத்தாலும் அவர்களுக்கு மாதிரிகையாக வழிகாட்டவும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சகலதையும் அமைத்து கொடுக்கவும் ஆர்வத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக பொருட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் விசுவாசத்தை இப்பொழுது உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை விசுவசிக்கின்றீர்களா? அவரது ஏக மகனும் கன்னியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேக சுபாவத்தோடும் மெய்யாகவே இருக்கின்றார் என்பதை விசுவசிக்கின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டதைப் போல இன்று உங்களுக்கும் சிறப்பாக அருளப்பட இருக்கும் ஆண்டவருடைய உயிரளிப்பவருமான தூய ஆவியை விசுவசிக்கின்றீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையும் தூயவர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவாகவும் போதகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையே உண்மையான ஒரே சபை என்பதை ஏற்று அதற்கு உங்களது மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? இதுவே நம் விசுவாசம், இதுவே திரு அவையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்ளுகின்றோம். அன்பார்ந்த மக்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை மன்றாடுவோம். திருமுழுக்கினால் நித்திய வாழ்க்கைக்கென புதுப்பிறை படைந்த இறைவனுக்கு சுவிகார மக்களாக பெற்றவர்கள் மீது அவர் தயவோடு தூய ஆவியை பொழிவாராக. அந்த ஆவியானவர் நம் கொடைகளை நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி நம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. ஆமென். Extend the hands. அன்று பெந்தகோஸ்தே நாளன்று சீடர்கள் திருத்தூதர்கள் மக்கள் மீது கரங்களை நீட்டி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தை ஆட்பொழிவை கொடுத்தார். இப்பொழுது நாங்கள் சிறப்பாக இந்த பிள்ளைகள் மீது எங்கள் கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவரின் வருகைக்காகவும் உறுதிப்படுத்தலுக்காகவும் செபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாலும் உமடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புதுப்பிறப்பு அளித்து ஆண்டவரே, துணையாளராகிய தூய ஆவியை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசுத்த
வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திடத் தோன்றும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். அன்புமிக்க மக்களே, சகோதர சகோதரங்களே, தூய ஆவியானவரால் அபிஷேகம் உறுதிப்படுத்தப்பட்டு நம் ஆண்டவரை உட்கொள்ள இருக்கின்ற நம்முடைய இந்த பிள்ளைகளுக்காக காணிக்கையோடு இணைந்த விசுவாசிகள் மன்றாட்டில் இணைந்திடுவோம். திருவிவிலியம். புனித வாழ்வு நோக்கி நாம் பயணம் செய்ய புனித நூலான திருவிவிலியத்தை தந்த இறைவா, உம் திருமைந்தனை இன்று முதல் முறை தம் மனக்கோயிலில் வரவேற்கும் உள்ளங்கள் உயிருள்ள உம் வார்த்தைகளால் உறுதி பெற்று நிறைவாழ்வு வாழ துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மலர். உலகமெனும் மலர் தோட்டம் அதில் உம் அருளால் மலர்ந்த நாம் உறுதி பூசுதல் எனும் சிறப்பான வரம் பெற்று விசுவாச அதிர்வுகளினால் வாடாமல் மனம் வீசும் தூய மலர் போல் எம் வாழ்வும் தூய்மை பெற்று என்றுமே தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூபம். அகிலம் முழுவதும் அன்பை விதைத்த தந்தையே, இத்தூபம் எழுவது போன்று விண்ணோக்கிய கிறிஸ்தவர்களாகிய இதயங்களும் திருவடி நிழலே தஞ்சமென எப்பொழுதும் உம்மையை நாட துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீபம். திவ்ய நற்கருணை எனும் அருளடையாளத்தினால் அகத்தில் நாம் பெற்ற கிறிஸ்து எனும் சுடரானது துன்பங்கள் சூழ்ந்தாலும் துயரங்கள் நிறைந்தாலும் சொந்தங்கள் மறந்தாலும் பந்தங்கள் பறந்தாலும் என்றுமே அருள் ஒளி வீச வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பரசம். அப்பரச வடிவில் அனுதினமும் உம்மை நோக்கி வரும் தேவனே, திருவரவால் கள்ளம் கபடமற்றவர்களாய் உமதரசை என்னாலும் நாடி முடிவில்லாத வாழ்வுதனை முடிவாக நாமடைய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தருகின்றேன் இறைவாவும் பாதம். ஆண்டவரே இறைத்துறை நிறைவாவும் பெருக்கிலும் நாங்கள் இந்த அப்பத்தை நிலத்தின் விளைவும் மனதுழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வாழ்வழிக்கும் அப்பமாக மாற்றி இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராம். இறைத்துறை நிறைவாவுமை போற்றுகின்றோம். உடைய அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதுழைப்பும் தந்த ரசத்தை வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாற்றியது இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகன் தமிழ்ப்பு பணியால் தூய ஆவியாரை எங்களுக்கு பெற்று தந்தார். அந்த மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியோடு சான்று பகர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதன்முறை தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் பொழுதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே விண்ணவர் மன்னவர் அனைவரோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றியோரே குரலாய் பாடுவதாவது: ஹோசானா, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே.
உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. தூயவர் தூயவர் மூவுலகின் ஆண்டவர், தூயவர் தூயவர் மூவுலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். துதிகள் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். மூவுலகின் ஆண்டவரே, மூவுலகின் ஆண்டவரே, மூவுலகின் ஆண்டவரே. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நம்மை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராகினைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியின் உள்ளே திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம்,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தூய ஆவியானவரால் திடம் பெற்று உறுதிப்படுத்தப்பட்ட நம் பிள்ளைகள், நம் ஆண்டவர் இயேசு இவர்கள் வாசம் செய்து இவர்களுக்கு தேவையான ஊட்டத்தையும் சக்தியையும் விசுவாசத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த பிள்ளைகளை முன்னிறுத்தி விண்ண தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்தவித கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை மாத்திரம் கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திட விருப்பம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிலையான அமைதி உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளில் இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். May the body and blood of Christ bring us to life everlasting. Amen. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இயேசுவே, சிறுவர்களாகிய நாம் உம்மை முதலாக பெற்றுக்கொள்ள இங்கு ஒன்று கூடியுள்ளோம். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எமக்கு உணவாக தந்து எம்மை பாவத்திலிருந்து மீட்டு நீரே ஆன்ம வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கிறீர். இன்று உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்ம உணவாக உட்கொள்ள ஆசையுடனும் ஆவலுடனும் இங்கு காத்திருக்கின்றோம். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று மொழிந்த இயேசுவே, எமது வாழ்நாள் முழுவதும் இந்த அப்பத்தின் மூலமாக எம் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எம்மை பாவ வாழ்விலிருந்து விடுவித்தருளும். ஆமேன். வாங்கும் பெருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் பெருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்து உண்பித்த நம் இறைவன், பாறையை பிளந்து தண்ணீரை தந்து காத்திட்ட நல்தேவன். பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்து உண்பித்த நம் இறைவன், பாறையை பிளந்து தண்ணீரை தந்து காத்திட்ட நல்தேவன். ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் பெருநாளாம், புத்துயிரூட்டும் பெருநாளாம். வானகம் இருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே, என் தசையுண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. வானகம் இருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே, என் தசையுண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே.
விட்டார் அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார் அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளாம் புத்துயிரூட்டும் பெருநாளாம். புது நன்மை வாங்கும் திருநாளாம் புத்துயிரூட்டும் பெருநாளாம். உன்னோடு இருப்பேன் என்பது சொல்லுமே நற்கருணை. இனி வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவின் அன்பரசு. ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார் அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். அன்புள்ள இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வந்துள்ளீர். நான் உம்மை ஆராதிக்கின்றேன், வாழ்த்தி போற்றுகின்றேன். என்னில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னை ஆசீர்வதியும், உமது அருள் வரங்களால் என்னை நிரப்பும். என் பெற்றோரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் என் பங்கிலுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். இனிய இயேசுவே, உமது ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னை புதுப்படைப்பாக மாற்றியருளும். நான் உமது மனநிலையை பெற்று உம்மை போல் வாழ அருள் தாரும். இனி நான் என் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உம்மையே வெளிப்படுத்த வரம் தாரும். எமது குடும்பத்தாரோடும் பங்கில் வாழும் அனைவரோடும் அன்புறவும் தோழமையும் கொண்டு வாழ வரமருளும். எப்பொழுதும் உமது விருப்பத்தையே நிறைவேற்ற ஆற்றலை அளித்தருளும். ஆமேன். அவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதால் வழியாக கடவுளின் அன்பு இன்னதென்று கண்டுகொண்டோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருட்பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனிவரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவை மகிழ்விக்கவும் தம் அன்பு பணியினால் இவ்வுலகில் அவர்கள் அதன் வளர்ச்சிக்கு துணை செய்யவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பாசிர் தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. ஆமென். உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பாரென வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆமென். சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றி எரி செய்த தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து விடுவித்து இறையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வில் கல்வாரி பலி தொடர்கின்றது. சர்வேஸ்வரருக்கு நன்றி.
நாயன் இயேசுவுக்கு நாளும் பொழுதும் வாழ்வில் எனக்கு அவர் தானே ஒளி விளக்கு. ஆயிரம் ஆயிரம் பாடல் இந்த நாவில் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்கள் பாடி போற்றி அவர் திவ்ய நாமம் காலமும் போற்றி போற்றி நன்றி கீதம் பாடி மகிழ்வே என் நாயன் இயேசுவுக்கு நாளும் பொழுதும் வாழ்வில் எனக்கு அவர் தானே ஒளி விளக்கு. வழி நடத்தி சென்றிடுவார் ஜீவனுள்ள நீர்ச்சுனையில் தாகமெல்லாம் தீர்த்திடுவார். என்னை அவர் பசும் புல்தரையில் வழி நடத்தி சென்றிடுவார் ஜீவனுள்ள நீர்ச்சுனையில் தாகமெல்லாம் தீர்த்திடுவார். பாவமெல்லாம் போக்கி பரிசுத்தமாக்கி அன்பு மொழி பேசி ஆறுதலாய் தேக்கி கண்ணில் இமை போல என்னை காக்கும் திவ்யநாதனுக்கு நன்றி கீதம் பாடி மகிழ்வே என் நாயன் இயேசுவுக்கு நாளும் பொழுதும் வாழ்வில் எனக்கு அவர் தானே ஒளி விளக்கு. ஆயிரம் ஆயிரம் பாடல் இந்த நாவில் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்கள் பாடி போற்றி அவர் திவ்ய நாமம் காலமும் போற்றி போற்றி நன்றி கீதம் பாடி மகிழ்வே என் நாயன் இயேசுவுக்கு. வாழ்பவர்கள் பேறு பெற்றோர் நீதியின் பால் தாகமுள்ளோர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்பவர்கள் பேறு பெற்றோர். இன்னும் என்ன கவலை நம் கண்ணில் என்ன தீவலை இயேசு அவர் மடியில் இன்னும் நானும் மழலை கண்ணில் இமை போல என்னை காக்கும் திவ்யநாதனுக்கு நன்றி கீதம் பாடி மகிழ்வே என் நாயன் இயேசுவுக்கு நாளும் பொழுதும் வாழ்வில் எனக்கு அவர் தானே ஒளி விளக்கு. ஆயிரம் ஆயிரம் பாடல் இந்த நாவில் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்கள் பாடி போற்றி அவர் திவ்ய நாமம் காலமும் போற்றி போற்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.